Chai with Chitra. இன்றைய சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் இயக்குனர் வின்சென்ட் செல்வா. தன்னுடைய முதல் படத்திலேயே விஜயோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை வின்சென்ட் செல்வா பெற்றார் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அவர் விஜய்க்கு சொன்ன கதைதான். பிரியமுடன் யூத் என்று 2 மாபெரும் வெற்றி படங்களை விஜய்க்கு தந்துள்ள வின்சென்ட் செல்வா தன்னுடைய 25 ஆண்டுகால திரைப்பயணத்திலே தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra. வணக்கம். வணக்கம் சார். ஒளிப்பதிவாளர் ஆகணும் அப்படின்ற ஆசையை உங்கள் மனதில் விதைச்சது யார்? வின்சென்ட் மாஸ்டர் தான் சார். அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வின்சென்ட் மாஸ்டர் தான். அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வெஸ்டர்ன் குரூப் அவங்க தான் இன்றைக்கி. ஏகே மூர்த்தின்றவர் பார்த்தோன்னா காக்கி ஸ்கேபுல் அப்படி இப்படின்ட்டு ஒரு படங்களில் பண்ண பெரிய கேமராமேனு. ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா இவர் தான் சார் தான். அவருடைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா சினிமட்டோகிராஃபி அந்த படங்கள் அது கூட எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அவர் படத்தை போய் விரும்பி வைப்பா. எதுக்கு அது போய் பார்க்குறாங்க நான் அப்படி தான் போய் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஸ்டில் கேமரா எடுக்க ஆரம்பிச்சேன். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் அவர் தான், வின்சென்ட் மாஸ்டர் தான். அதனால தான் என் பேர் செல்வா, வின்சென்ட் செல்வா சேர்த்துக்கிட்டீங்க. ஒரு ஒளிப்பதிவாளர் ஆகணும் அப்படின்ற உங்களுடைய கனவை உங்கள் வீட்டில் சொன்னபோது என்ன வருந்தது அவங்க ரியாக்ஷன்? ஆக்சுவலாக நான் ஃபிலிம் ஷூட் ஜாயின் பண்ணதே வீட்டுக்கு தெரியாது சார். ஒரு 1.5 வருஷம் நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டுக்கிறேன், பிஜி பண்ணிட்டுக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. 1.5 இயர்ஸ்க்கு அப்படி தான் வீட்லேயே சொன்னேன். ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. சினிமா போகிறேன் எதுவுமே தெரியாது. எங்கள் வீட்டுக்கு சினிமாவுக்கு சம்பந்தமே இல்லை. எங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு, நான் ஃபேமிலியை நான் பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிச்சுட்டு நீ கிளம்பு அப்படின்ட்டாரு. அப்படி தான் என் லைஃப் ஆரம்பிச்சு. எப்படி இருந்தது திரைப்பட பயிற்சி கல்லூரி அனுபவம்? அதை நான் ஜாயின் பண்ண வச்சது வின்சென்ட் மாஸ்டர் தான். அவர் சொன்னார், நான் அவர்கிட்ட சொன்னேன், இது மாதிரி எல்லாம் உங்கள் படத்தை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகி நான் அவரை பார்த்து பேசிட்டேன். அவர் வீட்டில் தான் இருப்பார், படங்கள்லாம் பண்ணுறதில்ல. அப்பப்போ ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மட்டும் போயிருந்தார். அப்போ சொன்னேன். அவர் சொன்னார், யூ கோ அண்ட் ஜாயின் இன் இன்ஸ்டியூட் அப்படின்னாரு. நீ இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ வா அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதுனால தான் நான் இப்போ இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலாக என்னன்னாக்கா எனக்கு கிடைச்சது கோர்ஸ் பார்த்தோன்னா டைரக்ஷன் தான். ஆனால் நான் இப்போது சினிமட்டோகிராஃபியில் தான் இருப்பேன். 15 பேர் தான் ஒரு கிளாஸில் இருக்க முடியும். ஆனால் அது மீறி என்ன ஒன்றாக்கா என்ன ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க, செல்வா. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமட்டோகிராஃபி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறேன் அப்படின்றனால நான் சினிமட்டோகிராஃபி தான் அட்டன் பண்ணுவேன். அந்த கிளாஸில் தான் இருப்பேன். அப்படி தான் என் லைஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படி இருந்து எப்படி டைரக்ஷனுக்கு பாதை மாறினீங்க? இன்ஸ்டியூட்டில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் சார். உங்களுக்கு தெரியும், அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா மண்ணில் இந்த கதல் நான் பண்ண ஒரு லவ் ஸ்டோரி. ஒரே ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர் தான், ஒரு லவ். அது லெனி சார் பார்த்தாரு. லெனி சார் அதை பார்த்துருக்காரு. யார் அந்த பையனை என்னை பார்க்க சொல்ல நாளைக்கு அப்படின்னாரு. அப்புறம் நான் போய் பார்க்க போயிருந்தபோது சரி ஒன்று செய்ய, நாளைக்கு சத்யஜோதி தியாகராஜ் சார் வருவார், உன்னோட ஷார்ட் ஃபிலிம் பார்க்கணுன்னாரு. நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னாரு. அதை பார்த்த உடனே சத்யஜோதி சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டார். அப்போது அவரும் கிரேசி மோகன் சாரும் வராங்க அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கறதுக்கு. பார்த்துட்டு சொல்லிட்டாரு, நம்ம கம்பெனிக்கு நீங்கள் படம் பண்ணுறீங்க சத்யஜோதியில். ஆமாம், இம்மிடியட் தியாகராஜ் சொல்ல இம்மிடியட்டாக. அதுவும் நாங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து முடிச்சு அப்போ தான் முடிச்சு ஒரு 4-5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு கஷ்டப்பட்டு தான் ஒரு டேரக்டர் ஆக முடியும். அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது, உங்களுக்கு தெரியும். தான் படிப்பை முடிச்சிருக்கீங்க. ஆமாம், முடிக்கிறேன். உடனே சொன்னேன், எனக்கு ஒன்றுமே புரியல. எங்கள் இன்ஸ்டியூட்டில் பயங்கர பரவிச்சு அது. அப்புறம் நான் லெனின் சார்கிட்ட சொன்னேன், சார் நான் சார்கிட்ட போய் ஜாயின் பண்ணோம், ஏன்னா ஒரு டேரக்டர் நான் ஜாயின், நீ ஒன்றும் ஜாயின் பண்ணதில்லை, நீ போ வேலையை பாரு, உனக்கு தெரியும். சரி எனக்கு தெரியும், நீ போ அப்படின்ட்டு. ஆனால் நான் விடாப்படியாக சினிமட்டோகிராஃபி தான் பண்ணுவேன்னு இருந்துக்கேன். அப்போ இருந்தேன் நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் சினிமட்டோகிராஃபி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஒரு நாள் திடீர்னு ஒன்று ஃபோன் அடித்தேன், நீ எங்கே இருக்கிற, இங்கே வா அப்படின்னு. நாங்கள் போனால் பாலுமகேந்திரா சார் சொன்னார், பாரு பண்ண ஷார்ட் ஃபிலிமு மனித ரொம்ப நல்லா இருக்குது, லவ் ஸ்டோரி பண்ணியிருக்கான், ஆனால் டைரெக்ஷன் தான் அது சினிமட்டோகிராஃபி பண்ணுறாரு. அவர் தான் சொன்னார், பாலுமகேந்திரா சார், நீ சினிமட்டோகிராஃபி எப்போ உன்னுடைய படத்துக்கு நீ பண்ணிக்கலாம், டைரெக்ஷன் அவ்வளோ லெனி சார் உங்களை பற்றி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக சொல்கிறாரு, நீ டைரெக்ஷன் ஜாயின் பண்ணு அப்படின்ட்டு. அப்படி ஆரம்பிச்ச லைஃப் தான் சினிமட்டோகிராஃபிலேருந்து. அப்படி திரைப்படத்தில் பாலுமகேந்திராவுக்கு முக்கிய பங்கு உண்டு. ஆமாம் சார், கண்டிப்பாக அவர் தான் ஸ்ட்ரெஸ் பண்ணார். எப்போ சினிமட்டோகிராஃபி பண்ணிக்கலாம் செல்வா, டைரெக்ஷன்றது சாதாரண, நீ சினிமட்டோகிராஃபி பண்ணலாம், ஆனால் எப்போ ஒன்றா டைரெக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு. நீங்கள் திரைப்பட காட்சி கல்லூரியில் படித்த போது யார் யாரெல்லாம் உங்களோட இப்போ படித்தாங்க? என் கூட படித்தவங்கன்னா பார்த்தீங்கன்னா சார், இப்போது பாலாஜி இறந்துட்டார். இப்போ பாலாஜி ஆர்டிஸ்ட், டேனியல் பாலாஜி, அப்புறம் சரவணன் கேமராமேனு, அப்புறம் முரளிதரன்
ஜெயா டிவியில் இருந்தார் முரளிதரன். அப்புறம் சரவணன் கேமராமேன், இன்னொரு சரவணன் யாருனாக்கா இப்போ இந்த வெங்கட் பிரபு சார் படம்லாம் பண்ணார். ஆமாம். ஒரு 7-8 பேர் இருக்கிறாங்க எல்லாம் இங்கே சார். ஆனால் எல்லாமே பூபதி, எஸ்கே பூபதி கேமராமேன், எல்லாமே கேமரா சைடில் தான் இருந்தாங்க. டைரக்ஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் அந்த இடத்துல இருந்துச்சு. அப்புறம் ராஜபாண்டின்னு ஒருத்தர் பண்ணிருந்தோம், ராஜபாண்டி. இப்போ அவன் ஒரு படம் பண்ணியிருந்தான். விஜயனுடைய நண்பர்கள்கிட்ட கதை சொல்லக்கூடிய வாய்ப்பு எப்படி அமைஞ்சது உங்களுக்கு? அப்போது நான் விஜயனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் சார். ஓ, ஆட்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். அவங்க இப்போ சீரியல்லாம் பண்ணலான்னு ஐடியா இருந்தாங்க. சரி நாங்களும் சீரியல்லாம் பண்ணலான்னு அப்படின்னு இந்த விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது விஜய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரியும் எனக்கு. விஜய்கிட்ட படம் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொஞ்சம் ஓட்டுவாங்க பசங்க குரூப்பில். அந்த குரூப்பில் ரொம்ப கரெக்டாக பண்ணக்கூடியது அவங்க தான். அவங்க தான் பயங்கர ஓட்டிகிட்டு இருப்போம். அவங்கக்கிட்ட ஒரு நாள் நான் வந்து ஒரு லைன் சொன்னேன், சூப்பராக இருக்கு, நான் விஜய் வருவாப்பில், நான் சொல்கிறேன் ஜி எப்படியா சொதப்பிடாதீங்க நீங்கள், நான் எப்படியாவது உட்கார வச்சுடுறேன் அப்படின்ட்டாப்புல. அப்புறம் விஜய்கிட்ட வந்து என்ன சொல்லிக்கிறேன்னா இது மாதிரி வந்து செல்வா இருக்கா சொன்னாப்புல. அப்போது வந்து என்னக்கா சூர்யாவும் வருவாப்புல அந்த இடத்துல. சூர்யா விஜய் எல்லாம் வருவாப்புல, கார்த்தியும் வருவாப்புல. கார்த்தி வந்து அவருக்கு வண்டி விட்டுப்புல குட்டாக இருப்பாப்புல கார்த்தி அசை. அப்போது அவர்கிட்ட சொல்கிறாங்க, ஒரு கதை ஒன்று கேட்டேன் நல்லா இருக்கு, கதை என்னோட ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வச்சோம், நல்லா இருக்கு, நான் கேட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு, நீ பண்ண நல்லா இருக்குடா அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. யார் அதை இனிஷியேட் பண்ணது? ரொம்ப சஞ்சய் 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 நம்ம அப்புறம் ஸ்ரீநாத் எல்லாம் கும்பல் இருக்காங்க. எங்கள் ஃப்ரெண்டு மனோஜ் 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேர் ஆனால் இருக்கிற ஃப்ரெண்ட் ஒருத்தர் சுஜய் உங்களுக்கு தெரியுங்க. அவர் தான் ரொம்ப சுஜய் சொன்னால் விஜய் கொஞ்சம் அப்படி கேட்பார். ஏன்னா சுஜய் அவ்வளோ சீக்கிரம் இது பண்ணுவோம். அவர் டாக்டர், கிளாஸ்மேட் ஃப்ரெண்டு. அவர்கிட்ட நான் போயிட்டு என்ன பண்ணுறாருனாக்கா அது ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டாங்க, விஜய் சார் வந்தார், ஆனால் எனக்கு ஒரு 7 படம் இருக்குது, இப்போ படம்லாம் பண்ண முடியாது, தப்பாக வச்சுக்குதான் சொல்கிறாங்களே. ஆமாம், பசங்க எதுவும் ஓட்டுறாங்க, ஏன்னா நம்ம படத்தில் பயங்கரம் ஓட்டானுங்க, அவங்க கதை எப்படி சொல்லுவாங்கன்றதுக்காக தான் அவங்களே நல்லா இருக்குன்னு சொல்லும் போது எப்படின்னு கேட்கலாம் தான் நான் வந்தேன் அப்படின்னாரு. விஜய் அப்புறம் மாடியில் போ, பசங்க சொன்ன மாடியில் போ அப்படின்னாரு. நானும் போனேன். ஃபஸ்ட்டு சந்திப்பு இல்லையா விஜயோட? விஜய் வந்து என்ன சார், அப்போ நாங்கள் அந்த ஆடு இந்த சீரியல் பற்றி போனோம், விஜய் சூர்யா எல்லாம் அங்கே வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஓ, முன்னாடியே அவர் பார்த்துருக்கேன். ஆனால் அவர் ரொம்ப பேச மாட்டார், உங்களுக்கு தான் தெரியுமே விஜய் சார் யாரும் உடனே அறிமுகம்லாம் உடனே பேச மாட்டார், அப்படியே ஒரு சின்ன ஸ்மைலிங்கோடு தான் போயிட்டுருப்பார். விஜய் சார் தான் சேர்லாம் எடுத்து போடுறாரு எனக்கு. அங்கே சேர்லாம் அடிக்கிறது, சேர் போட்டார், நான் பார்த்து அப்படி நின்று பார்க்குறேன். அப்படிதான் அப்போல்லாம் விஜய் சைட்ல எனக்கும் பெரிய அளவில் இன்ஸ்டியூட் பிடிச்சிட்டு வந்தோம். எனக்கு என்னோட கதையெல்லாம் பெருசாக எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்லலாம் தெரியாது எனக்கு. நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது, நான் லைன் சொல்கிறேன், ஒரு இன்டர்வல் பிளாக் வரும்போது முடித்த உடனே நீங்கள் நல்லா இருந்தால் சொன்னால் நான் செகண்ட் ஹாஃப் சொல்கிறேன், ஆனால் நீ நல்லா இருந்து சொல்லிட்டீங்கன்னா எனக்கு படம் பண்ணோன்னு. நல்ல கண்டிஷன். அவர் அப்படியே பட் அவர் ஒரு ஸ்டைல் பண்ணார்ல, அப்படியே அப்படியே வச்சுட்டு என்ன இவ்வளோ டேரிங்காக இருக்கிறேன்ற ஒரு கான்ஃபிடென்ட் அவர் இருந்தது அவருக்கு. அவர் சொல்லுங்க அப்படின்ட்டாரு. உண்மையில் 2 நிமிஷம் கூட சொல்லியிருக்க மாட்டேன். கேட்டேன் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன். சொல்லுங்கன்னாரு. சொல்லுங்கன்னாரு. அப்புறம் நான் சொன்னேன். சொல்லி முடித்த உடனே இம்மிடியட்டாக சொன்னார், என்னுடைய ஷார்ட் ஃபிலிம் இப்போ கோல்டு மெடல் இல்லைங்களா இன்ஸ்டியூட்டில் பாலச்சந்தர் சார் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. அது அப்போது அதை வந்து நான் அவர்கிட்ட வந்து பசங்க ஆல்ரெடி சொல்கிறாங்க அதை நீ காமிடா அப்படின்ட்டு. விஜய் சார் அதை பார்த்தார். பார்த்துட்டு அது கேமரா வந்து பார்த்தோன்னா விஜய் மில்டன், எஸ்கே பூபதி தான் கேமரா பண்ணார். பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டார். இம்மிடியட்டாக அவங்க அப்பாவுக்கு சொல்லிட்டாரு, அப்பா நான் ஒரு கதை கேட்டேன் நல்லா பண்ணணும் அப்படின்னு. அவரும் கேஷுவலாக பையன் கேட்டுக்கிறப்பல அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. நான் பாட்டு ஒரு மாதம் இருக்கிற அடிக்கிறேன். நான் போய்ட்டு கிரிக்கெட் விளையாடிக்கிறேன் தெரியாத பசங்களோட. அப்புறம் அதை பற்றி ஒன்றும் பேச்சுவார்த்தையே கிடையாது. கிரிக்கெட் விளையாடிக்கிறோம். ஒரு நாள் வராரு, என்னன்னா நீ பாட்டுன்னு ஏதோ வந்து சீரியஸாக கதையை டெவலப் பண்ணி இது பண்ணிட்டு வரணும்னு சொல்லி கிரிக்கெட் விளையாடி எங்கள் அப்பா கதையை மறந்துடுவார். ஏன்னா சொன்ன உடனே நான் போய் அந்த லைனை சார்கிட்ட சொல்லிட்டேன், சரி பண்ணிட்டு வாப்பா அப்படின்ட்டாரு. என்ன விஜய் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டார். எனக்கு இந்த கதை எனக்கு எஸ்எஸ்சி கிட்ட சொல்லிட்டீங்க? எஸ்எஸ்சி கிட்ட லைன் தான் சொன்னேன். நான் தான் ஒரு நான் ஒரு 5 நிமிஷம் கூட இருக்கேன் அந்த லைன் சொன்னது. லைனை ஃபுல்லாக டெவலப் பண்ணி சொன்னேன். என்னென்ன ஆச்சு, எங்கள் அப்பா கதையை மறந்துருப்பாருண்ணா என்னென்னு அப்படின்னு சொன்னார் விஜய் சார். சரி அப்புறம் நினைக்க நான் டெவலப் பண்ணி ஃபுல்லாக முடிச்சு போய் கதை சொன்னோடனே அப்போது 7 படம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது எஸ்எஸ்சி சார் வந்து ஒரு படம் வந்து எல்எம்எம்காக ஒரு படம் பண்ணுறாங்க. 2 நாளில் வந்து அது வந்து பூஜை போட்டு கம்போசிங் ஆரம்பிக்கிறாங்க. அப்போது விஜய் என்ன சொல்லிட்டாருன்னா அவங்க அப்பா கிட்ட, இப்போ தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காத, நான் யார்கிட்டையும் போய் இதை ஸ்ட்ரெஸ் பண்ண முடியாது,
எந்த கம்பெனிலையும் கேட்க முடியாது. இப்போ எல்எம்எம்ல அவங்ககிட்ட சொல்கிறேன், இல்லை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் டைரக்ஷனுக்கு வேலை வேறு படம் பண்ணிங்க, இந்த படம் வின்சென்ட் செல்வா பண்ணிட்டு. அந்த படம் எஸ்எஸ்சி பண்ணுறதா இருந்தது. எஸ்எஸ்சி 2 நாளில் கம்போசிங் சார், நோட் அண்டர்ஸ் ஷூட்டிங் சார். அந்த நிலைமையில் அதை ரத்து பண்ணுறாரு. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாரு. அருமை. என்கிட்ட விஜய் சொல்கிறாரு, யார் கேமரா பண்ண, எல்லா டீமு நீ யார் வேணால் போடு, இந்த படம் எனக்கு. ஏன்னா அது பிரிவில் வந்து நெகட்டிவாக விஜய் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால அவர் வந்து அந்த ஷாருக் கான் படம் பயங்கர கிரேஸ். எனக்குள்ளுக்கு ஷாருக் கான் பிடிக்கும், விஜய்க்கு ரொம்ப பிடிக்கும் ஷாருக் கான். எனக்கு தரு பாஷிகர்லாம் பயங்கரமாக அந்த இப்போ ஹிந்தி ஃபீல்டில் பயங்கர லெவல் போயிட்டு இருக்கிற டைமில் நாங்கள் இந்த படம் பண்ணுறோம். அப்போது என்ன வேணா யார் வேணா கேட்கலாம் அப்படின்னு. அப்புறம் எஸ்ஏசி சார் வந்து ஒரு டீம் செட் பண்ணி வச்சார். அதே டீமை வச்சு தான் இந்த படத்தை பண்ணோம். ஆனால் கேமராமேன் மட்டும் விடாப்பிடியாக சொல்லிட்டேன், எனக்கு விஜய் மில்டன் தான். ஏன்னா என் கிளாஸ்மேட்டு, எனக்கு இப்போ இன்ஸ்டியூட்டில் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு அவர் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தாப்புல ஃபிலிம், அதனால் வச்சு பண்ணேன். என்ன லைன் ஆக்சுவலாக சொல்லி விஜய் இம்ப்ரெஸ் பண்ணிங்க நினைவு இருக்கா? அந்த 2 லைன் கதை என்ன சார்? ஆக்சுவலாக நான் இன்ஸ்டியூட்டில் பண்ணேன், காதல் கோட்டை இருக்குல்ல சார், அது என்னுடைய ஷார்ட் ஃபிலிம். அது ஆக்சுவலாக இருக்கும் இன்ஸ்டியூட்டில். எது அது? மணியில் இருந்த காதல். ஓ, காதல் கோட்டை கதையே? ஆமாம் சார், என் படத்தோட லைன் தான் அப்படியே வரும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இன்ஸ்டியூட்டில் அகத்தியன் சார் வரும்போது ஃபஸ்ட் அதான் போட்டு காமிச்சாங்க. நம்மளுக்கு என்னன்னாக்கா வந்து சார் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் சார் இந்த படம். நீங்கள் 4 லைன் எப்படின்னு கேட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, 2 ஃப்ரெண்ட்ஸு, அதில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஒருத்தன் பணக்கார வீட்டு பையன், இன்னொருத்தன் எனக்கு ஒரு ஏழை, ஒரு மிடில் கிளாஸ் டச்சில் இருக்கிற பையன். இவனுக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் விஜய் தான் பண்ணுவார், ஹெல்ப் பண்ணிட்டு. அப்போது ஒரு காம்படிஷன் வரும். ஸோ அந்த காம்படிஷன் இல்லைக்கா வெளியூரில் நடக்க போகுது. அந்த காம்படிஷனுக்கு போனோன்னாக்கா விஜயனுடைய ஹெல்ப் எல்லாம் போக முடியாது. விஜய் தான் வந்து என்ன பண்ணால் அந்த அப்ளிகேஷன்லாம் இது பண்ணி ஆளுங்கெல்லாம் பிடிச்சி அங்கே போயிடுவார், அதை செலக்ட் பண்ணி போயிடுவாங்க. அப்போது விஜய் ஒரு பொண்ணை பார்ப்பார், அந்த பொண்ணை பார்த்துட்டே இருப்பார். அந்த பொண்ணை மீட் பண்ணலான்னு இருக்கும்போது சந்திக்கவே முடியாத சுச்சுவேஷன் போயிட்டுருக்கோம். அந்த பசங்க வந்து அன்றைக்கி தான் வந்து என்னென்னாக்கா வந்து ப்ரோக்ராமுக்காக போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஹீரோ வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார்ல, அப்போ அந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகிடும். இந்த ஹீரோ ஃப்ரெண்டு ஒருத்தன் ப்ரோக்ராம் போடுறான், அவன் தான் பிளட்டு கொடுப்பான். இப்போது இந்த பொண்ணை பார்க்க முடியாத சுச்சுவேஷன், ப்ரோக்ராமே கேன்சல் ஆகிடுச்சு. இவங்க சென்னை வந்துடுவாங்க. இப்போது அந்த பொண்ணு நம்பர்லாம் பிடிச்சிட்டு, ஏன்னா அவனா எனக்கு அந்த நம்பர் வந்து நினைக்க விஜயுடைய நம்பர் வச்சு தான் எல்லாமே ப்ரோக்ராம் போயிட்டுருக்கோம். ஆனால் விஜய் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டே தான் இருப்பார். தான் லவ் பண்ண பொண்ணுன்னு தெரியவே தெரியாது. அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டுப்பா, நான் அப்படி ஒரு பொண்ணை பார்த்தா மீட் பண்ணல அப்படி சொல்கிறேன். அப்போ நான் வந்து இந்த சென்னை வந்து மீட் பண்ணோம் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்தேன். விஜயே வந்து என்ன பண்ணுவான்னா அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்லுவேன், இன்னும் பேசுகிறத பார்த்தா பொண்ணு அப்படி இப்படி பயங்கர பில்டப் பண்ணி விஜய் வந்து பில்டப் பண்ணிக்கிட்டே இருப்பா சார் அந்த பொண்ணை பற்றி ஃப்ரெண்டுக்கிட்ட. இப்போ கிளம்பணும் மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விஜயோடைய ஃப்ரெண்டுக்கு என்ன நடக்கோ ஃபோன் வரும், அம்மாவை பார்க்கணும், இது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஒரு சீரியஸான ஒரு டென்ஷன். அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாருனாக்கா பார்க்க போயிடுவார். மிச்சா நீ என்ன பண்ணுவேனாக்கா, நான் அந்த பொண்ணு வரால அவளை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு நீ வா ஹாஸ்பிட்டலுக்கு வா, இல்லை நான் சொல்கிறதுக்கு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ விஜய் வந்து என்னன்னாக்கா வந்து மீட் பண்ணுறதுக்காக போகிறார். போனால் வந்த இடத்துல யாராடாக்கா இவருடைய லவர் வராது. இப்போ விஜய் இல்லைக்கா வசந்தகுமார், இவர் பேர் வசந்த், அவன் ஃப்ரெண்டு பேர் வசந்தகுமார்னு சொல்லிட்டு ரிசீவ் பண்ணுவார். அதான் இன்டர்வல் பிளாக். இதான் இன்டர்வல் பிளாக். அவர் இம்ப்ரெஸ் பண்ணது நியாயம்தான். இதான் வேறு வழியில் விஜய்கிட்ட ஒரு 3 நிமிஷம் கூட இருக்காது. இதான் சொன்ன உடனே அவர் இம்மிடியேட்டாக நான் பண்ணுறேன் அப்படின்ட்டார். நம்ம பண்ணியே அவனை அந்த கதையை அப்படின்ட்டார். பொதுவாக இயக்குநர்கள் தான் கதாநாயகர்களை நல்லா கவனிச்சுக்குவாங்க. பிரியமுடன் படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை தான் அதிகமாக விஜய் கவனிச்சுக்கிட்டார் அப்படின்னு பரவலாக செய்தி. அந்த அளவுக்கு அவருடைய அஃபெக்ஷனை எப்படி சம்பாரிச்சிங்க சார்? அவர் எனக்கே ஆச்சரியம் சார். நான் என் அசிஸ்டண்ட்டுக்கிட்ட கூட இப்போ சொல்லுவேன், எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது கஷ்டம். அது எனக்கு விஜய் கிடைச்சார். விஜய் வந்து என்ன கேர் எடுத்துட்டார், ஞாபகம் வச்சுக்கோங்க. அது யாருக்குமே எல்லா டேரக்டர்ஸுமே கிடையாது. ப்ரொடியூசர்கிட்டலாம் சண்டை போட மாட்டார். நம்ம ப்ரொடியூசர்ஸ் வந்து நல்ல எல்லாமே வந்து பிகினிங் வந்து கொஞ்சம் அப்படி என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு 2 days ரஷஸ் பார்த்தாங்க சார். ஃபஸ்ட்டு எஸ்ஏசி சார் ஒரு டெஸ்ட் வச்சார் எங்களுக்கு, அதான் மேட்ரு. அவர் என்ன பண்ணுறாருனாக்கா ப்ரொடியூசர்ஸ்க்கு அவங்க வந்து அவர் சொல்கிறார், ஃபிலிம் இன்ஸ்டியூட் பசங்கனால அவங்க ரொம்ப ஃபுட்டேஜ் எல்லாம் ஏற்றிடுவாங்க, செலவு ஏற்றிடுவாங்க அப்படின்னு ஒரு இதில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் பயந்துட்டு இருந்தாங்க. அப்போது எல்லா டெஸ்ட்டுனா ஃபஸ்ட்டு டேவே எங்களுக்கு 7 சீன் வச்சிட்டாரு. இது எப்படி முடிக்கலாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் 550 எடுத்து முடிச்சிட்டோம். 7 சீன் அடிச்சிட்டோம். நானும் முடியல சீனெல்லாம் கத்திட்டு இருக்கிறோம், விஜயெல்லாம் சேர்ந்து கத்துற முடிச்சாச்சு.
என்ன என்ன அப்படின்னா முடிச்சாங்க. சரி சரி அப்படின்னு. அப்புறம் அடுத்த நாள் ஷூட்டிங்கு முடிச்ச உடனே இந்த ரஷஸை வந்து ப்ரொடியூசர்ஸ் பார்த்துட்டாங்க, எஸ்ஏசியும் பார்த்துட்டாரு. ஆனால் எஸ்ஏ சார் வந்து எப்பயுமே என்னன்னாக்கா வந்து அது உடனே வெளிப்படையாக சொல்லப்பட்டார், பண்ணிக்கிறாங்க முடியாது. ஆனால் ப்ரொடியூசர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, சார் நீங்கள் என்ன ஒன்றா பண்ணுங்க, அருமை, ஆனால் சூப்பராக வந்திருக்கேன், நான் மேக்கிங்கே வேறு மாதிரி ஸ்டைலில் இருக்கு அப்படின்னு அவங்கள ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்படி தான் ஆரம்பிச்சது. விஜய் வந்து என்னன்னாக்கா ஃபுட்டேஜ்லேருந்து இப்போ சப்போஸ் வந்து ஃபுட்டேஜ் இவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா விஜய் வந்து ப்ரொடியூசர்கிட்ட பேசுவார், படத்தில் கொஞ்சம் நஷ்டமோ எது ஆனாலும் நான் அடுத்த படம் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணித்தரேன். ஆடாடா, விஜய் உண்மையில் இதெல்லாம் இவ்வளோ ஒரு டேரக்டருக்கு இவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அந்த அளவு ஸ்டெப் எடுத்தது பெரிய விஷயம் இல்லை சார். கேமரா கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் கேட்ட லென்சஸ் எதுனா கேட்பார், எல்லாம் நீ கேட்டதெல்லாம் வந்திருக்கா, இதெல்லாம் வந்திருக்கா, செட்டப் வந்திருக்கா, பண்ணுங்க. ஏன்னா அவருக்கு வந்து அந்த மேக்கிங் ஸ்டைல் அந்த டைமில் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சீன்ஸை நாங்கள் ஸ்டெடி கேமில் தான் எடுப்போம். அதில் பூஜாவா சாங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டெடி கேமில் தான் எடுத்துருந்தோம். அவர் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டார். ஆக்சுவலாக ஷூட்டிங் முடிச்சோன்னே எங்கள் ரூமில் தான் இருப்பார் விஜய் சார். ஆமாம், ஒரு நாள் எஸ்ஐ சார் தேடிட்டுக்கிறாரு, எங்கே ஆளை காணும், ஏன்னா எஸ்ஐ சார் எங்கே போனாலும் பையன் கூட அவர் கூட இருப்பார்ல. 11 o'clock வரைக்கும் வரல. அப்போ அடுத்த நாள் ஷூட்டிங்கை என்னென்ன பண்ண போகிறோம் நாங்கள் பேசிட்டு இருப்போம், அது உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறார். அதான் உண்மை. ரொம்ப நான் ரொம்ப லக்கு இந்த விஷயத்தில். எனக்கு எப்படி தேவாவை தேர்ந்தெடுத்தீங்க அந்த படத்துக்கு? ஃபஸ்ட்டு படத்துக்கா சார்? அதான் சொன்னேன் சார், எஸ்ஐ சார் வந்து இன்னொரு 2 நாள் அவருக்கு முடிவு பண்ணது. எஸ்ஐ சார் வந்து 2 நாளில் வந்து கம்போசிங் போய் உட்கார போகிறார் அவர் படத்துக்கு. அந்த 2 நாள் கழிச்சுனாக்கா நான் போய் உட்காறேன் எஸ்ஐசி பக்கத்தில். சார் என்ன சொல்கிறாரு, உட்காருப்பா நீ அப்படின்றாரு. இவர் உட்கார்றாரு. இல்லை இவரை உட்காருங்க தேவ சார் கேட்குறாரு. இல்லை இவர் வந்துட்டு நீங்கள் தான் டேரக்டர் தெரியாது என்ன இவர் உட்காந்துருக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஆனால் சார் சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு சின்ன சேஞ்சஸ். என்ன டைரக்டர் பெரிய சேஞ்ச், டைரக்டர் சேஞ்ச். யார்? இவர் தான் டைரக்டர். இவரா? சரி ஓகே ஓகே பரவாயில்ல, என்ன சொல்லுங்க சரிப்பா கதை சொல்லுப்பா அப்படின்னோட நான் கிளம்புறேன். ஆஃபீஸ் போயிட்டார். நான் கதை சொல்ல தேவஸ்வரம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். ஏதோ கதை சொல்கிறீங்க, பசங்க வந்து நினச்சா விளையாட்டாக வந்துடுவே நினச்சா கதை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே சொல்லு அப்படின்ட்டு அப்போயே கம்போசிங் ஆரம்பிச்சாங்க. அந்த படத்துடைய படப்பிடிக்கும் போது தான் விஜய்க்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது. என்ன ஆச்சு? அப்போ மாஸ்டர் வந்து கொஞ்சம் மூமெண்ட்லாம் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துட்டாரு. ஹெவியாக கொடுத்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் ஆடிட்டே இருந்தார். பட்டுன்னு ஒரு மாதிரி இது பிடிச்சி விழுந்து இதாகிட்டார். நான் எல்லாருமே பயந்துட்டோம். படுத்துகிட்டே இருக்காரு, எல்லோரும் ப்ரேயர் பண்ணோம், இது பண்ணுறோம். ஏன்னா அவரால் வந்து ஒரு ஏன்னா வலி சார், பெயின் விஜய்க்கு பயங்கர. இப்போ இல்லை வீட்டில் ரூமில் பார்க்க போனால் அவரால் சொல்கிறாரு முடியவே இல்லை, நான் இதை லைஃபே போயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு அவர் நடிச்சார். இல்லை கடவுள் விடயத்தில் நல்லபடியாக வந்துட்டார். இதே பிரச்சனைகளுக்கு என்ன அப்படின்னாக்கா கரெக்டாக இன்னொரு சாங் யூத் அப்போ ஆழ்த்தோட்ட பூபதி மாஸ் வைக்கிறார், அதேமாரி மூமெண்ட் இதை விட டபுள் மடங்கு. ஆமாம் வைக்கிறாரு மூமெண்ட்டு. நான் சொன்னேன், ஐயோ இப்போதான் நான் வந்துருக்குறேன், நீ வேற ஃபஸ்ட்டு சாங் பண்ணுற, உன்னுடைய டேலண்ட்லாம் இதில் காட்டணுன்ட்டு இதெல்லாம் ஒன்றும் காட்ட தேவையில்ல. அவர் உடனே சிம்ரான் பார்த்தா ஒரு பக்கம் வந்து அடி மிரட்டிட்டு இருக்குது, இறங்கி குத்துன்னு ஆடுறாப்புல சார். விஜய் இதை பார்த்துட்டே இருக்கிறாரா? பார்த்த உடனே இல்லை நான் இன்னைக்கு கம்முன்னு அது பண்ணிடலாண்ணே இல்லை வேணாச்சு, இல்லை நான் பண்ணலாண்ணே அப்படின்ட்டு 2 பேரும் இறங்கி என்னென்ன சார் இறங்கி இது பண்ணணும் சார். அது சிம்ரான்லாம் நீங்கள் பார்த்துக்கணும், இறங்கி இப்படி பிரில்லியன்ட். ஆமாம் சார். இரண்யன் பட அனுபவங்களை சொல்லுங்கள். அப்படின்னு நம்மளாம் எனக்கு தெரியும் இன்ஸ்டியூட்டில் என்ன அப்படின்னாக்கா பர்த் ஆஃப் நேஷன்லேருந்து இன்டாலரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாரன்ஸ் சாப்பர் அப்படி பார்த்த வளர்ந்த ஒரு இதான இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்களே அப்படி தான் படம் பண்ணணுன்னு ஆசைப்படுவோம்ல. முரளி மீனாவோட அந்த படத்தில் பணியாற்றியது அப்படின்னு முரளி சார் கேட்கவே வேணாம். அவர் அப்போ அவர் ஃப்ரெண்ட்லி அப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அவர் என்னன்னாக்கா அதுவும் எங்களுக்கு ஒரு இதுதான். ஏன்னா ஒரு லவ்வபிள் ஹீரோ ஒரு பீரியடில் அதை அப்படியே நாங்கள் மாற்றணும் மியூசியை வந்து எல்லாம் மாற்றி ஆல் ஓவர் செட்டப் பண்ணி போயிட்டது தான். அவருக்கும் உங்களுக்குமான நட்பு எப்படி விஜய் கூட உங்களுக்கு இருந்தது அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்திருக்கு? நெருக்கமாக. அதை பற்றி சொல்லுங்கள். ரகுவரன் சார் அவரு சார் ஃபஸ்ட்டு வந்து என்னன்னாக்கா அவர் சொல்லுவார் நடிக்க சொல்லிலாம் போகிறாங்க. ஆமாம் அவர் முதல்வன் நடிச்சிருந்தார் சங்கர் சார் கூட பிரம்மாண்டம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள்,
சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.